ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன். டேட்டா சயின்ஸ் ரிசர்ச்சர் அப்ராட் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எங்கே இந்த கிளைம்ஸ். ஸோ நமக்கு வந்து நம்ம ஒரு கம்பெனி ரன் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிக்க அப்புறம் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ வந்திருக்கா இல்லை நெகட்டிவ் ரிவ்யூ வந்திருக்கா. ஸோ இந்த ப்ராடக்ட்னால மக்களுக்கு வந்து ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லை பழைய ப்ராடக்ட் மாதிரியே இருக்கா. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இப்போ யாரோ ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கருத்து வந்து எந்த அளவுக்கு வந்து ஒருத்தவங்களை பாதிச்சிருக்கு, எந்த அளவுக்கு பாதிக்கலை. ஸோ இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஓவராலாக சொல்கிறத விட டேட்டா வைஸ் பார்க்கும்போது நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கில் ஒரு விஷயம் பண்ணணும். அது என்ன ஹைப்போதிசிஸ். ஸோ ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட கற்பனை தான். ஸோ இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் அதை வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டோடு யூஸ் பண்ணும்போது நம்மளால ப்ராப்பராக ஒரு கன்க்ளூஷன் டூமி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஹைப்போதிசிஸ் என்ன பார்க்கப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் ஹலோ. ஸோ, இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங் பேஸ்ட். ஸோ, ஹைப்போதீசிஸ்னா என்ன? ஸோ, இது ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு போகும்போது, ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறது ஓவராலா நமக்கு ஒரு அசம்ப்ஷன் இருக்கும். ஸோ, அந்த அசம்ப்ஷன ஒரு டேட்டாவோட பொருத்தி பார்க்கும்போது எந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்கு. அதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்கலா நான் எடுத்து பார்க்கும்போது, எந்த அளவுக்கு அந்த அசம்ப்ஷன் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா கரெக்ட்டா இருக்கு. அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு போகும்போது, அந்த இடத்துல தான் நம்ம ஹைப்போதீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, இப்போ இந்த ஹைப்போதீசிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தான் நம்மளால வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணா தான், ஓகே ஸ்டாட்டிஸ்டிக்கலா இது வந்து வேரி ஆயிருக்கா? இல்லையா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா நம்ம நம்பர்லாம் பெர்ஃபெக்ட்டா வேரி ஆயிருக்கா? இல்லையா? அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ, அண்டர்ஸ்டாண்டிங் ஹைப்போதீசிஸ். ஸோ, இங்க வந்து பாருங்க, நம்ம டேட்டா வந்துட்டு ஹெல்ப்ஸ் பண்ணும். எதுக்குன்னா வேலிடேட் த அசம்ப்ஷன். ஸோ, நான் எடுக்கிற ஒரு அசம்ப்ஷன் வந்து கரெக்ட்டா இருக்கா? இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் குடுக்குது. ஸோ, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா சயன்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு கிளைம் இல்ல, ஒரு கிளைமோ இல்ல ஒரு அசம்ப்ஷனோ நான் ஒரு நான் ஒரு இத வச்சு ஒரு கிளைம்ல ஒரு அசம்ப்ஷன் பண்றேன் அப்படின்னா, ஸோ அதுதான் இது கரெக்ட்டா இருக்கா இல்லையா? ஸோ ஏன்னா அத பேஸ் பண்ணி செக் பண்ணா நமக்கு தெரியும். நம்ம பண்ற அந்த கிளைமோ இல்ல அசம்ப்ஷனோ கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்றதுக்காக தான் நம்ம வந்து ஹைப்போதீசிஸ் போறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு வெப்சைட் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த நியூ வெப்சைட் டிசைன் வந்து அதனால வந்து நெறைய சேல்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ Amazon, Flipkartம் ஆரம்ப காலத்துல இருந்து வந்து வந்து அந்த வெப்சைட்டோட டிசைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கும். இதெல்லாம் மாத்தும்போது எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு போகும்போது, புது வெப்சைட் வந்து எந்த அளவுக்கு சேல்ஸ் குடுத்துருக்கு. இப்ப கஸ்டமர் ஒண்ணு வந்து ரூ. 120க்கு வாங்கணும். இப்ப ரூ. 150க்கு வாங்கணும். ஸோ இந்த மாரி இது வந்து வெரிஃபை பண்ணும்போது, இது வந்து ஹையரா இருக்கா? லோவரா இருக்கா? அப்படின்னு நம்ம ஜஸ்ட் பார்த்தோம்னு சொல்லலாம். பட் அதே சமயம் வந்து இதான் என்னோட அசம்ப்ஷன் எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது, எனக்கு வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கா? இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நியூ வெப்சைட் ஷோஸ் தி ஹையர் சேல்ஸ் வேல்யூஸ். ஸோ என்ன பண்ணுவோம்? ஸோ ஒரு ஹைப்போதீசிஸ் இருக்கும். இத எடுத்துக்குவோம். இத எடுத்து நம்ம ஹைப்போதீசிஸ் கண்டிஷன் கிரியேட் பண்ணி, வெதர் இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா மீனிங்ஃபுல்லா இல்லையா? அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டு வருவோம். நான் ஹைப்போதீசிஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு மொத்தம் 2 விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவை. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, நல் ஹைப்போதீசிஸ். செகண்ட் ஒன் அல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸ். இப்ப நல் ஹைப்போதீசிஸ் அப்படின்னு போகும்போது, அந்த நியூ வெப்சைட் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இல்ல. பழைய வெப்சைட் மாரி தான் இருக்கு. அதனால வந்து பெருசாலாம் ஒரு இன்கிரீஸ் இல்ல. அப்படின்னு போகும்போது, அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா, நல் ஹைப்போதீசிஸ். நியூ வெப்சைட் டஸ் நாட் இன்கிரீஸ் சேல்ஸ். எந்த ஒரு இன்கிரீஸுமே இல்ல. அதாவது உங்கள்ட்ட இருக்க அந்த ஃபேக்டர்ல எந்த ஒரு சேஞ்சுமே இல்ல. அப்படின்னு போறோம் அப்படின்னா, அத நான் நல்ல ஹைப்போதீசிஸ் சொல்லுவேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அந்த நியூ வெப்சைட் வந்து டஸ் இன்கிரீஸ் த சேல்ஸ். அந்த புது வெப்சைட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமாட்டி சேல்ஸ் வந்து அதிகமா இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா, சேல்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குன்றத சொல்லுவோம். இவங்க வந்து 2 டெர்ம் எடுத்துக்குவோம். ஒண்ணு வந்து ஹச் நாட். ஹச் நாட் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா, நல் ஹைப்போதீசிஸ் சொல்லுவோம். ஸோ அதுவே நெக்ஸ்ட் வந்து H1 இருக்கு. ஸோ H1 வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, அல்டர்னேட் ஹைப்போதீசிஸ். ஸோ நல் ஹைப்போதீசிஸ்க்கும் அல்டர்னேட் ஹைப்போதீசிஸ் டிஃபரன்ஸ் என்ன? நல் ஹைப்போதீசிஸ்ல நோ சேஞ்ச். ஸோ என் டேட்டால வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இல்ல அப்படின்னு போகும்போது, அத வந்து நான் நல் ஹைப்போதீசிஸ் சொல்லுவேன். ஸோ அதே அல்டர்னேட் ஹைப்போதீசிஸ் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த புது வெப்சைட் இது பண்ணனால அந்த சேல்ஸ் வந்து ஒரு இன்கிரீஸ் ஆயிருக்கு. இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்படின்னு போகும்போது டிக்ரீஸோ, இன்கிரீஸோ ஆயிருக்கு அப்படின்னா, அத வந்து நான் என்ன சொல்லணும்னா, அல்டர்னேட் ஹைப்போதீசிஸ். சேஞ்சே இல்ல அப்படின்னா, நல் ஹைப்போதீசிஸ். எனி சேஞ்ச் இருக்கு அப்படின்னு என்னால கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா, அத நான் என்ன சொல்லுவேன்னா, அல்டர்னேட் ஹைப்போதீசிஸ் அப்படி நான் சொல்லுவேன். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பார்க்குறேன். ஒரு மெடிசின் எஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த மெடிசின் எஃபெக்ட் ஆகும்போது ஒரு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெடிசின் எஃபெக்ட்ல நியூ மெடிசின் வந்து பிளட் பிரஷர கம்மி பண்ணியிருக்கா? இல்ல அதிகமாயிருக்கா? ஸோ பிஃபோர் அந்த புது மெடிசின் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த பிளட் பிரஷரும், ஆஃப்டர் இந்த இது எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறது.
ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ இங்க வந்து கொஞ்சம் டேட்டா இருக்கனாலும் பார்க்கும்போது ரியல் டைமா பார்த்தீங்கன்னா நெறைய டேட்டாஸ் இருக்கும். ஸோ இங்க வந்து கிரியேட் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு டிக்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா? இன்கிரீஸும் ஆகலாம், இல்ல டிக்ரீஸ் ஆகலாம். இது வந்து இன்கிரீஸ் மட்டும் ஆகுது அப்படிங்கிற மாரி கிடையாது. இன்கிரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகும். ஸோ இப்போ இந்த மெடிசின் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஹைப்போதீசிஸ் எழுதுறோம் அப்படின்னு போகும்போது, நல் ஹைப்போதீசிஸ் என்ன சொல்லுவோம்னா, இந்த மெடிசின் வந்து பிளட் பிரஷர அஃபெக்ட்டே பண்ணல. ஒண்ணுமே இல்ல. எப்பவும் போல தான் இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து நல்ல ஹைப்போதீசிஸ்ல வரும். ஸோ அதே வந்து டஸ் ரெட்யூஸ் த பிளட் பிரஷர். அந்த பிளட் பிரஷர் இந்த மெடிசின் வந்து ரெட்யூஸ் பண்ணியிருக்கு. அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து அல்டர்னேட் ஹைப்போதீசிஸ். அதாவது என்னோட ஒரு அசம்ப்ஷன் அப்படி இல்லன்னா என்னோட கிளைம்ல நோ சேஞ்ச் அப்படின்னா, சேஞ்சே இல்ல அப்படின்னா, அது நல்ல ஹைப்போதீசிஸ். இதுவே சேஞ்ச் இருக்கு அப்படின்னா, அத நம்ம என்ன சொல்றோம்னா, அல்டர்னேட் ஹைப்போதீசிஸ் அப்படின்னு நம்ம வந்து மீன் பண்றோம். ஸோ இப்போ நம்ம ஹைப்போதீசிஸ் இருக்கு அப்படின்னா, ஹைப்போதீசிஸ் வச்சு நம்ம என்ன பண்ண அப்படின்னு போகும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஹைப்போதீசிஸ் ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்னோட டேட்டா வந்து அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறமாட்டி இந்த பிசினஸ் பேஸ் பண்ணி நான் வந்து ரிசர்ச் பண்ணி, ஓகே இது இன்கிரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமாட்டி என்னோட ஹைப்போதீசிஸ நான் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஹைப்போதீசிஸ டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம், நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் அப்ளை பண்ணுவேன். ஸோ Z டெஸ்ட், T டெஸ்ட், சை ஸ்கொயர் டெஸ்ட். ஸோ இந்த மாரி நெறைய டெஸ்ட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டா அந்த ஒரு பர்ட்டிகுலர் இதுக்கு ஏத்த மாரி, இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் ஃப்ரம் த டேட்டா. நம்ம டேட்டால தான் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து இந்த பிசினஸ் ரிசர்ச் பேஸ் பண்ணி உள்ள கிளைம்ஸ். ஸோ இந்த கிளைம் வந்து பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். அதுக்கப்புறம் H0 அண்ட் H1 வந்து நல் ஹைப்போதீசிஸ் அண்ட் அல்டர்னேட் ஹைப்போதீசிஸ். இத டிக்ளேர் பண்ணப்போ, இதுக்கப்புறம் இத எடுத்துட்டு போய் தான் நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் வந்து பண்ணுவோம். ஸோ எதனால ஹைப்போதீசிஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு பார்க்கும்போது, டேட்டால வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். பட் நம்ம ஹைப்போதீசிஸ் யூஸ் பண்ணும்போது ரியலா சேஞ்சஸ் இருக்கா? இல்ல டியூ டூ ரேண்டம் சான்ஸா? ரியலா அந்த டேட்டால வந்து சேஞ்சஸ் இருக்கா? ஜஸ்ட் ரேண்டமா? அப்படின்னு வந்து நமக்கு ஷோ பண்ணும். ஸோ அதனால தான் ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹைப்போதீசிஸ் வந்துட்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா, அசம்ப்ஷன் மைண்ட்ல வருது. அந்த அசம்ப்ஷன் பேஸ் பண்ணி நான் ஒரு டேட்டாவ நோக்கி போறேன் அப்படின்னா, அந்த இடம் எல்லா இடத்துலயுமே என்னால ஹைப்போதீசிஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்டிங் வந்து இந்த ஆட்ஸ் வந்துட்டு இன்கிரீஸ் த சேல்ஸ். ஸோ மார்க்கெட்டிங் வந்து இந்த சேல்ஸ் இன்கிரீஸ் பண்ணியிருக்கா? அப்படின்னு பார்க்குறது. ஒரு எஜுகேஷன் எடுத்துக்க அப்படின்னா, இந்த கோச்சிங் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கா? கோச்சிங் இம்ப்ரூவ் த ஸ்கோரர்ஸ். ஸோ அதே மாரி ஒரு ஹெல்த் கேர் பக்கம் பார்த்தீங்கன்னா, மெடிசின் வந்து ஒரு இம்ப்ரூவ் த ரெக்கவரி. ஸோ ஒரு பேஷண்ட் வந்து கியூர் ஆகுற அந்த ரெக்கவரி வந்து இம்ப்ரூவ் ஆக முடியுதா? அதே ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் பொறுத்தவரைக்கும் போகும்போது, இந்த புது மாடலோட அக்யூரசி வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டேட்டா அத பேஸ் பண்ணி, கலெக்ட் பண்ணி, நம்ம அதுலருந்து இது இன்கிரீஸ் ஆயிருக்கா? இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கா? அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பட் இதுக்கு வந்து ஹைப்போதீசிஸ் டெஸ்ட். ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங் அப்படின்னு போகும்போது, நம்ம அசம்ப்ஷன் எடுத்து நம்ம எடுக்கக்கூடிய அசம்ப்ஷன் தான் ஹைப்போதீசிஸ். இந்த அசம்ப்ஷன எடுத்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்ல அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் அப்ளை பண்ணும்போது, நமக்கு வந்து இத பத்தி, ஓகே இது அதிகமா இருக்கு, இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ இது முடிச்சுட்டோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹைப்போதீசிஸ்க்கு அப்புறம் நெறைய டெஸ்ட் இருக்கு. டி டெஸ்ட் இருக்கு, அனோவா இருக்கு, சை ஸ்கொயர் இருக்கு, டெஸ்ட் இருக்கு. ஸோ இது எல்லா டெஸ்ட்டையுமே எடுத்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து டெஸ்டிங்ல வந்து என்ன மாரி டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஹைப்போதீசிஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் வேர்ல்ட் அசம்ப்ஷன்ஸ். ஸோ நம்ம ரெகுலரா நம்ம ரியல் வேர்ல்டுக்கு அசம்ப்ஷன் எடுத்து ஒரு டேட்டா டிரைவன். ஸோ நம்மட்ட இருக்க டேட்டா பேஸ் பண்ணி நம்ம வேலிடேட் பண்ணுவோம். ஸோ இது நம்ம வேலிடேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஹைப்போதீசிஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டுக்குமே நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இருக்கறதுலே ஒரு பேசிக் லெவல் டெஸ்ட். இது பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து வெதர் நம்மளோட பிசினஸ் வந்து ப்ராப்பரா மூவ் ஆயிட்டு இருக்கா? இல்ல இன்கிரீஸ் ஆகுதா? இல்ல டிக்ரீஸ் ஆகுதா? இல்ல பழைய ரேஞ்ச்லயே மெயின்டெயின் ஆகுதா? அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம்னா, H0 அண்ட் H1. ஸோ H0 அப்படிங்கிறது நல் ஹைப்போதீசிஸ் சொல்லும். அதுவே H1 அப்படிங்கிறது வந்து அல்டர்னேட் சொல்லும். ஸோ இங்க வந்து சேஞ்சே இருக்காது. தேர் இஸ் நோ சேஞ்ச்னா இது. அதுவே ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. இல்ல ஓரளவு சேஞ்ச் இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து அல்டர்னேட் எக்ஸாம். நம்ம ஜஸ்ட் வேல்யூ பேஸ் பண்ணி சொல்ற சேஞ்ச் கிடையாது. இது எல்லாமே எத பொறுத்துனா, நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் எடுத்து, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணி, இந்த ப்ராபபிலிட்டிக்கு ஒரு அன்சர்டனிட்டி லெவல் வச்சிருப்போம். ஸோ இத தாண்டி போச்சுன்னா, இது வந்து அல்டர்னேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபுல்லாமே ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஸோ
ஹோப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஹைப்போதசிஸ் டெஸ்டிங்னா என்னன்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ போகும் நெக்ஸ்ட் வீடியோல எத பத்தி பார்ப்போம்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறமாட்டி கொஞ்சம் கொஞ்சமா நெக்ஸ்ட் வீடியோல வரும். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணணும். லைக் ஏதாவது வந்து டிஃபரெண்ட்டா கமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே, நீங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.